Presta Premium Women's Wear. Let your body love it. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. அது எப்படி கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே எப்படி ஆட்சி பிடிப்பாங்க. இப்போ அண்ணாக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு, அதுவே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு அந்த 2 வருஷம் போதும்னு நாங்கள் சொல்றோம். இதன் அடிப்படையில் சார் 2 வருஷம் போதுன்றீங்க. ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எடுத்துட்டு வந்திருக்காங்க, நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க, மக்கள் கொஞ்சம் அடித்தளத்துலேருந்து மேல்தளம் போயிருக்காங்க, எல்லாமே சரி. பட் ஆனால் ஊழல் அதிகமாயிட்டே தானே இங்கே இருக்கு. விஜய் பேசி முடிச்ச உடனே நீங்க சோசியல் மீடியால பாத்திருந்தீங்கன்னா கவின்னு போட்டு ஹாட் பிரேக் ஆன மாதிரி நிறைய இமேஜஸ் நாங்க பார்த்தோம். ஏன் கவினை பத்தி பேசவே இல்லை விஜய்? முதல்ல இந்த மாநாடு வந்து அவரோட படைபலத்தை காட்டுறதுக்கான மாநாடா ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டார். இது வந்து சரியான இடம் இல்லைன்றது அவருக்கும் தெரியும், இங்க சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். அது பண்ணார்னா இங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சினிமா ஸ்டாரை பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட் ஒன்று செட் பண்ணாங்க. அந்த நெரேட்டை உடைக்கிறதுக்கு தான் 2வது மாநாடே அவர் வச்சார். ஆக்சுவலா எவ்வளவோ தடங்கள் கொடுத்தாங்க, எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு மாநாடு வெற்றிகரமா முடிச்சிச்சு. அதாவது இவங்க ஒரு 10-12 நாள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் செவி சாய்க்காத கவர்மெண்ட், செவி சாய்க்காத அரசு அண்ணா கூப்பிட்டு பேசி அடுத்த நாள் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் கே நேருவும் மேயர் பிரியா அவர்களும் வந்து பேசுறாங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி பேசுறாங்க. இது ஒரு 3 நாள் கழிச்சு பேசியிருக்கலாமே. அதே மாதிரி நீங்க கவின் கேஸ்ல ஒருவேளை விஜய் அவர்கள் போய் பார்த்திருந்தா இன்னைக்கு ஒருவேளை அவங்க வந்து புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா திமுக தரப்புல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, அது ஒரு மாற்றமா ஆகியிருந்திருக்கும்ல. இவர் ஒருத்தர் போய் பேசல பண்ணலன்னு சொல்லி நீங்க கேட்கிற கொஸ்டின் ஏன் எதிர்கட்சியை பார்க்க யாருமே கேட்க மாட்டாங்க? அவங்களையும் கேட்கிறோம் சார், இப்ப அவங்க நியாயப்படுத்தல இல்ல கேக்குறீங்கல்ல. இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸா வருது. அவர் வந்து ரிட்டையர் ஆன நடிகர் கிடையாது, மார்க்கெட் இல்லாத நடிகர் கிடையாது. அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் மார்க்கெட் இருக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் உடைக்கிறதுக்கான ஆளும் இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை வந்து வாத்தியாருன்னு சொல்லி கூப்பிடுவோம், அம்மையாரை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இப்போ 2026க்கு அப்புறம் கண்டிப்பா விஜயனாவை அண்ணா, அன்னை தமிழை ஆள வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லா மக்களும் கூப்பிடுவாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில செயலாளர் கோகுல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், விஜய் வந்து மாநாட்டுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக கட் அவுட்டே வந்து ஓப்பனிங்ல இந்த மாநாட்டுல புதிதாக அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நிறுத்தியிருக்கீங்க. அண்ணா எம்ஜிஆர்னு பார்க்கும்போது நீங்க திமுக மற்றும் அதிமுகவோட ஓட்டை வந்து கவருவதற்காக இந்த மாதிரியான ஒரு ஃபிளக்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? அது வந்து வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ வரலாறு திரும்புகிறது என்பது என்னன்னா 1967 வந்து அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வராரு. அதுவே 1977 வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வராங்க. அண்ணா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு 18 வருஷம் டைம் பீரியட் எடுத்துக்கிச்சு. கண்டிப்பா. அதுவே எம்ஜிஆர் அவர்கள் வர்றதுக்கு 10 வருஷம் தான் டைம் பீரியட் எடுத்துக்கிடுச்சு. ஸோ அது மாதிரி 2026 வந்து ஒரு புது கட்சி முதல் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி இல்லை, அதை அவர் சொல்லிட்டாரு, ஓப்பனாக அதிலே காமிச்சிட்டாரு, மேடையிலையுமே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் கொஸ்டின்ஸ் இருக்கும், சில பேரோட நரேட் எப்படி இருக்குன்னா, அது எப்படி கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே எப்படி ஆட்சி பிடிப்பாங்க, இவர் 18 வருஷம் போராடினாங்க, இவர் வந்து 10 வருஷம் போராடினாரு அப்படிலாம் சொல்லுவீங்க. நான் இதை எப்படி பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்ல பெரிய முள் வந்து சுத்தரும், பெரிய முள் சுத்த இதே சின்ன முள் வந்து ஒரு வாட்டி ஸ்டெப் எடுத்தாலே போதும், டைம் டியூரேஷன் வந்து அதிகமாயிடாத 1 ஹவருக்கான டைம் டியூரேஷன் அப்படி வந்துடும். ஸோ அப்போ இருந்த காலகட்டங்கள் வேற, இப்போ இருக்க காலகட்டங்கள் வேற. அந்த மாதிரி இப்போ அண்ணாக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு ஆட்சி பிடிக்க, அதுவே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு அந்த 2 வருஷம் போதும்னு நாங்கள் சொல்றோம். இதன் அடிப்படையில் சார் 2 வருஷம் போதுன்றீங்க. ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிறைய மாற்றங்கள் இருக்குது, பொருளாதாரமா வளர்ந்துருக்கோம், கல்வியில வளர்ந்துருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவோம். கண்டிப்பா. இருந்தாலும் ஒரு அரசு அப்படின்னும் போது நிறைய கேள்விகளும் இருக்கும். இதை இந்த இடத்துல செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அவங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்க? 50 வருஷமா அவங்க ஆண்டதை நம்ம பார்த்துட்டோம். நானும் பார்த்துட்டேன், விஜய் அவர்களும் விஜயனாவும் பார்த்துட்டாரு. இப்போ இந்த கட்சி
அவருக்கு இன்னைக்கு வயசு வந்து 51 விஜயண்ணாக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு அந்த 51 வயசுமே அவருக்கு அனுபவம் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் பிறந்ததுல இருந்தே இந்த திராவிட ஆட்சியை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 20 இயர்ஸ் விட்டுருங்களேன், ஏன்னா 20 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அந்த ஒரு ஸ்டெடியான மைண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து 32 இயர்ஸா வந்து அவர் ஆட்சியை பாக்குறாரு. அரசியல், அதாவது இந்த முதல்வன் படத்துல சொல்லுவார் இல்லையா, நேத்து வந்தவன் இன்னைக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்தவன் வந்து என்ன இன்னைக்கு முதுல குத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ரகுவரன் சார் சொல்லுவாரு. அதாவது அதுல அவர் சொல்லுவாரு, நேத்து வந்தவனோட உன்னோட சேர்த்து 51 வருஷம் அனுபவம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அண்ணா வந்து இப்போ பாக்குறாரு. படத்துக்கு அது இல்ல கண்டிப்பா மேம், படத்துக்கு அது அனுபவம் பார்த்து தானே நம்ம வளர்றோம். இப்போ நான் வந்து திராவிட ஆட்சி 2 கட்சிகளுமே ஆள்றத நான் பார்த்துட்டேன், எனக்கு விபரம் தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன். ஒரு மாற்று கட்சி வருது, இவங்க என்னெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க, நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மக்கள் கொஞ்சம் அடித்தளத்துல இருந்து மேல்தளம் போயிருக்காங்க, எல்லாமே சரி. பட் ஆனா ஊழல் அதிகமாயிட்டே தானே இங்க இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயுமே இங்க ஊழல் அதிகமாயிட்டு இருக்கு. இதை வந்து இவங்க வந்து எப்படின்னா அங்காளி பங்காளி மாதிரி 2 திராவிட கட்சிகளுமே வந்து மாத்தி ஒரு 50 வருஷமா ஆண்டுட்டாங்க. இந்த 50 வருஷம் ஆண்டதுல வந்து டெவலப்மெண்ட் இருக்கு, இதுல ஸ்ட்ரகிள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, இன்னும் மக்கள் பிரச்சனை இன்னும் நிறைய தீர்க்காம இருக்கு. ஒரு மாற்று கட்சி வந்திருக்கு, மாத்தி கொடுப்போம், ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி, அடுத்த ஒரு 5 வருஷம் மாத்தி கொடுங்க. விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதிமுக விமர்சிச்சிருந்தாரு, திமுக விமர்சிச்சிருந்தாரு. இந்த முறை மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கிட்டே பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாரு. ஆனா மக்கள் எதிர்பார்த்ததுன்னா கவினை பத்தி ஒரு வார்த்தை பேசுவாரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் பேசி முடிச்ச உடனே நீங்க சோசியல் மீடியால பாத்திருந்தீங்கன்னா கவின்னு போட்டு ஹாட் பிரேக் ஆன மாதிரி நிறைய இமேஜஸ் நாங்க பார்த்தோம். ஏன் கவினை பத்தி பேசவே இல்லை விஜய்? மேம், அதாவது முதல்ல இந்த மாநாடு வந்து எதுக்குன்றத வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து கட்சியோட அறிமுக மாநாடு. அது 1 இயர், அதாவது ஒரு 12 months கேப் விட்டு திரும்ப இன்னொரு மாநாடு வச்ச காரணம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாநாடு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரோட குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து ஃபேன் பேஸு, இது ஒரு நடிகனுக்காக வந்தது, இது கட்சிக்காக வரல, இது வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட் ஒன்று செட் பண்ணாங்க. அந்த நெரேட்டை உடைக்கிறதுக்கு தான் 2வது மாநாடே அவர் வச்சார். ஆக்சுவலா அப்போ இருந்த கூட்டத்தை விட இந்த வாட்டி வந்த கூட்டம் அதிகம். இந்த மாநாடோட திடலை போய் பார்க்கும்போது ஒரு 10 நாளா வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த 10 நாளாவும் போய் பார்க்க வேலை ஒரு 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. இந்த கடைசி இந்த முடிகிற ஸ்டேஜில் ஒரு 10 நாளா பொதுமக்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. அந்த திடல் நான் வந்து ஸ்பாட்ல இருந்தேன், நான் மார்னிங் தான் வந்தேன். நான் அந்த ஸ்பாட்ல இருக்கும்போது ஒரு அங்க இருக்க பப்ளிக், அதாவது உள்ளூர் ஆட்கள் சொல்லுவாங்களே, அவங்கெல்லாம் வந்து பார்த்தா அவங்கள கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எங்க ஊர் திருவிழா இது, எங்க விஜயண்ணா வந்து நாங்க கூட பார்க்கலாம்ல மேம். அந்த ரசிகர்லாம் தாண்டி இப்போ வந்து உணர்வு பூர்வமா மாறிட்டாங்க. விஜய் அண்ணான்ற அந்த 3 வார்த்தை வந்து விஜய்ன்ற வந்து ஒரு உணர்வா மாறிடுச்சு. மக்களிடையே வந்து ஒரு பெரிய உணர்வா மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து ஆணவ கொலையை பத்தி பேசணும்னா இது ஒரு பெரிய சென்சிட்டிவ் டாபிக். சொல்லி முடிச்சேன். இது ஒரு பெரிய சென்சிட்டிவ் டாபிக். இது அந்த இடத்துல பேசினா 2 சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரலனாலும் இவங்களே தூண்டி விடலாம். உங்களுக்கு அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய இவங்க எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ போட்டா ட்ரை பண்ணாங்க. அதையும் தாண்டி இல்ல அதை முடிச்சாரு, அதையும் தாண்டி மாநாடு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. எவ்வளவோ தடங்கள் கொடுத்தாங்க, எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு மாநாடு வெற்றிகரமா முடிச்சிச்சு. இந்த இடத்த பத்தி பேசுறதுக்கு அடுத்த வருஷம் 2026 ஆட்சியை பிடிச்சி இதுக்கு ஒரு சட்டம் ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு இடத்துக்கு வந்து அது ஆணவ கொலை தடுப்பு சட்டமும் கண்டிப்பா இது ஒரு சட்டமா அவர் ஏத்துவாரு. அவரோட முதல் கையெழுத்தாவும் இருக்கும். அது கண்டிப்பா முதல் கையெழுத்தா இருக்கும்ன்றீங்க, வரவேற்கிறோம் கண்டிப்பா. ஆனா வந்து இன்ன வரைக்கும் கவின் விஷயத்துல விஜய் அவர்கள் நேர்லவே பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இல்லையா? ஏன்னா இப்போ முதல்வரும் போய் பார்க்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் பார்க்கல, நீங்க வந்து இவர்களுக்கு மாற்றா வரேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ முதல்வரும் பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க, இந்த ஆணவ கொலைய சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல இப்ப யாரு இருக்கா? முதல்வர் இருக்காரு, அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர், அதாவது பிரதான எதிர்கட்சி தலைவர் இப்ப ஏடிஎம்கே தான். இவங்க 2 பேருமே கேட்கல. இப்போ மாற்று கட்சியா இவர் கேட்கிறாரு, இவர் மாற்று கட்சி எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்க, எங்களுக்கு அந்த பதவியை கொடுங்க, நாங்க இதை விட இதுக்கு அப்படி இல்லை மேம், நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஆக்சுவலா திருத்தம், நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இதுக்கான தீர்வு வந்து அவர் எடுப்பாருன்றதை நான் சொல்ல வரேன். நான் வந்து ஒரு ஆதரவாளர், நான் அதை வந்து சொல்றேன். நான் அதாவது இதுக்கான சொல்யூஷன் வந்து அவர் கிளியரா சொல்லிட்டாரு, மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு. என்னால இந்த மற்ற கட்சிங்களை மாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட்ல போய் வேலை செய்யறதெல்லாம் இல்லை, நான் வந்து டைரக்டா செய்வேன்றதை சொல்லிட்டார். எப்படி சொல்வேன் எப்படி செய்வேன்றதையும் சொல்லிட்டார். முதல்ல இந்த மாநாடு வந்து அவரோட படைபலத்தை காட்டுறதுக்கான மாநாடா ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டார். இது வந்து சரியான இடம் இல்லைன்றது அவருக்கும் தெரியும், இங்க சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். அது பண்ணார்னா இங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த நெரேட்டிவ் அவர் பேசாம வந்த விஷயங்கள் வந்து இதுதான், இது தவிர்த்த விஷயம் இதுதான், மற்றபடி யார் ஒரு விஷயங்கள்.
இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த லாக்அப் டெத்துக்கு நீங்க முன்ன போய் பேசுனீங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க போய் முன்னெடுக்கும் போது நீங்க தனியா கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கறத நீங்க அதை பலமுறை அதை கவனிக்கிறீங்க. ஏன் அந்த தவறை திருத்திக்க மாட்டேன்றீங்க? களத்துக்கு போகாம தனியா கூப்பிட்டு ஏன் பேசுறீங்க? இப்போ லாக்அப் டெத்னு சொன்னீங்க. அவர் வந்து அந்த இடத்துக்கு போகாமையா வந்து அஜித்குமார் வீட்டுல சாயங்காலம் 6:30 மணிக்கு போய் நின்னாரு. எந்த உளவுத்துறையாலையும் கண்டுபிடிக்க முடியல, எந்த காவல்துறையாலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவங்க கட்சி உள்ள தொண்டர்களாலே தெரியல. அவர் வந்து ரொம்ப சீக்கிரட்டா போய் சேர்ந்த இடம் வந்து அஜித்குமாரோட ஒரு வீட்டு. அதே மாதிரி கவின்குமார் கேஸ்ல இல்ல சார். இல்ல கரெக்ட் மேம். இல்ல அதே மாதிரி நீங்க ஏன் வரலன்னு கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுதான் இப்போ நம்ம கொஸ்டின் வந்து நீங்க ஏன் அவர் போல அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு இதுக்கு போயிருந்தாரு, ஒரு மீட்டிங்காக போயிருந்தாரு. எல்லாருக்குமே தெரியும் அவர் ரோட் ஷோ போற பிளான்லாம் இல்லை அவருக்கு. ஆக்சுவலா ஜஸ்ட் அவர் போய் இறங்கியிருக்க மக்கள் அங்க திரண்ட கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அங்க கூட்டம் வந்துருச்சு. இது கண்ட்ரோல் பண்ற வேலை வந்து யாருக்கிட்ட இருக்கு? காவல்துறை கிட்ட இருக்கு. இல்ல உளவுத்துறை 2 பேரும் சேர்ந்து இது ஒரு முடிவு எடுத்து ப்ராப்பரா அவரை வெளியே அவரை கூட்டிட்டு வந்து விடுறது வந்து காவல்துறை. அவருக்கு வந்து ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அவரும் ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு. எல்லாமே இருக்கு. இதை நீங்க பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பண்ணல. ரெண்டாவது தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாருன்றது ஒரு கொஸ்டினாவே இருக்கு எல்லாருக்கும். அவர் ஆக்சுவலா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. நான் வரமா, நான் காலையில வரேன், அதாவது ஏர்லி மார்னிங் வரேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க சொன்னதுதான். யாரு? தூய்மை பணியாளர்கள் அண்ணாவை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே பேசியிருக்கிறது அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா நீங்க வராதிங்க, நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்ததுன்னா இந்த போராட்டத்தை கலைச்சிருவாங்க, வேற மாதிரி திசை திருப்பி ஒண்ணுமே இல்லாத சப்ப கதையை ஆக்கிட்டு இருப்பாங்க. இதனால நீங்க வராதீங்கன்னா நாங்க வரோம்னு சொல்லி இவங்க இங்க இருந்து போய் பார்த்துருக்காங்க. பார்த்த அடுத்த நாள், அதாவது இவங்க ஒரு 10-12 நாள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் செவி சாய்க்காத கவர்மெண்ட், செவி சாய்க்காத அரசு அண்ணா கூப்பிட்டு பேசி அடுத்த நாள் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நேருவும் மேயர் பிரியா அவர்களும் வந்து பேசுறாங்க. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி பேசுறாங்க. இது ஒரு 3 நாள் கழிச்சு பேசியிருக்கலாமே. உங்க ரிப்பன் பில்டிங் மாளிகை வெளியே தான் அவங்க போராட்டம் பண்றாங்க. ஆமா சார், இந்த விஷயத்தையே நான் கேட்கிறேன். நீங்க இதே மாதிரி பரந்தூர் பேச போறீங்க, அதுக்கப்புறம் வந்து வேங்கைவேல் பேசுறதா இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வரும்போதே அதுக்கு உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு தாவேக தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இந்த தூய்மை பணியாளர் இஷ்யூல வந்து உடனே நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க கவின் கேஸ்ல ஒருவேளை விஜய் அவர்கள் போய் பார்த்திருந்தா இன்னைக்கு ஒருவேளை அவங்க வந்து புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா திமுக தரப்புல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல, அது ஒரு மாற்றமா ஆயிருந்திருக்கும்ல. இப்போ தலைவர் சார்பா, அதாவது தாவேகாவும் விஜயனாவையும் நீங்க வந்து பிரிக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக இவர் பேசல, இவர் எதுக்குமே சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. தாவேக சார்பாக அதுக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கான அந்த மாவட்ட சார்ந்த நபர்கள் போய் விசிட் பண்ண நான் முடிச்சிடறேன். அந்த நபர்களை போய் பார்த்துருக்காங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இவர் ஒருத்தர் போய் பேசல பண்ணலன்னு சொல்லி நீங்க கேக்குற கொஸ்டின் ஏன் எதிர்கட்சியை பார்க்க யாருமே கேட்க மாட்டாங்க? அவங்களையும் கேக்குறோம் சார். இப்ப அவங்களை நியாயப்படுத்தல இல்ல கேக்குறீங்கல்ல, இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸா வருது. நான் வந்து இன்னைக்கு சொல்றத கண்டினியூஸா எதுக்காக கேக்குறோம்னா சார், நீங்க அவங்களுக்கு மாற்றா நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு பல இடங்கள்ல அதை திரும்ப திரும்ப சொல்றீங்க. அவங்க வரதில்ல இந்த மாதிரியான. இப்போ இந்த கவின் இஷ்யூல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாக்கு அரசியல் செய்யறாங்க திமுகவும் அதிமுகவும் தொடர் குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு கட்சியா தாவேகா இது வந்து இப்போ அவங்க பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸா மாத்தி இது ஒரு பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இதுதான் மேம் ரீசன். சரிங்களா? அவர் வந்து சொல்லக்கூடாது. அவர் வந்து எல்லாருக்குமாக தான் அவர் பேசுறாரு. அவர் வந்து இவங்களை பிரிக்கிறது அவங்கள பிரிக்கிறது அவங்க அந்த இதுலயே இல்ல, அந்த ஜேர்னல்லே அண்ணன் கிடையாது. அண்ணன் பேசுறது பொதுவா எல்லாருக்குமான ஒரு மாற்றம் வேணும், அதாவது ஒரு நீதி வேணும்னு சொல்லி தான் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அதாவது அவரோட உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. சும்மா வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆன நடிகர் கிடையாது, மார்க்கெட் இல்லாத நடிகர் கிடையாது. அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் மார்க்கெட் இருக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் உடைக்கிறதுக்கான ஆளும் இல்லை. அதாவது அவரோட ஸ்டேஜ், அவரோட அந்த சேலரி இது பண்ற அளவுக்கு யாரும் இல்லை. அதை தூக்கி போட்டு மக்களுக்காக தான் வந்திருக்காரு. சரிங்களா? இந்த நெரேட்டை நீங்க கேட்குற மாதிரி அவர் ஆணவ கொலைக்கு போய் பேசல, கவின் விஷயத்துக்கு பேசல அப்படின்னு சொல்றேன். அவர் பேச போயிருந்தா இதை வேற மாதிரி திணிச்சிருப்பாங்க. இதான் உண்மை. நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன். அண்ணா அதெல்லாம் தவிர்த்தாரு. என்ன ரீசன்னா, ஐயா கேப்டன் அவர்களை வந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்றது உங்களுக்குமே தெரியும். சரி, இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியா தாவேக்கல்ல இருந்து வரவங்க எல்லாருமே வைக்கிறீங்க. என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது இல்லைன்னா அவங்க நிறைய ட்ரோல் வந்துச்சு, நிறைய தவறா சித்தரிச்சிங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ச்சி தாவேக தரப்புல இருந்து வந்து இன்டர்வியூ கொடுக்குறவங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நீங்க பயப்படுறீங்களா அப்படின்ற? இது பயப்படுறது இல்லை மேம். இன்னைக்கு சோசியல் மீடியான்றது வந்து ஒரு மிகப்பெரிய பவர் மேம்.
ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு மாநாட்டில் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, முக்தார் அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, எதெல்லாம் நெகட்டிவோ அங்கே நல்லது, அங்கே 1000 நல்லது நடந்திருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே தண்ணி இல்லாமல் இருக்கலாம், அந்த தண்ணி வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துருக்கலாம். இப்போ வராங்க மக்கள் வராங்க, தண்ணி குடிக்கிறாங்க, அந்த தண்ணி ரீஃபில் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆகும். அவர் அதெல்லாம் விட்டுட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணார். மேபி காட் பிளஸ்ல வந்து அது எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க தாவேகா தொண்டர்களே பார்த்து அதை அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பயும் அவர் மரியாதையா தான் வெளியே அனுப்புனாங்க. ஆமா, அவர் மரியாதையா தான் வெளியே அனுப்புனாங்க. அவரை வந்து அசிங்கப்படுத்தல, அவர் எதையுமே திட்டல, இல்ல நீங்க வெளியே போயிடுங்க. ஒரு மாநாடு அப்படின்னா இப்போ எல்லா மேம் அவர் வந்து அங்க நெகட்டிவ், நீ வந்து அங்க பாசிட்டிவ் எடுத்து நெகட்டிவ் எடுத்து பேசணும். ஒரு கண்ணு முன்னாடி பாத்துருக்காங்க மேம், தொண்டர்கள் கண்ணு முன்னாடி பாத்துருக்காங்க. ஒரு டேப்ல அழுத்தி தண்ணி வரலன்னு வீடியோ எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட். அடுத்தது டேப்ல தண்ணி வர டேப்லயே ஒரு குழந்தைய நிக்க வச்சு சும்மா லைட்டா பிரஸ் பண்ணி தண்ணி வரலன்னு காட்டலாம்னு சொல்லி இது எல்லாமே இவரை ஃபாலோ பண்ணி இருக்காங்க. கேட் ஃப்ரம் மெயின் கேட்ல, அதுல நிறைய நீங்க சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அது ப்ரூஃபும் இருக்கு, தாராளமா பாரு. அவங்க சொல்றது தாவேகா தொண்டர்களே சொல்றாங்க, நாங்க கேட்ல இருந்தே அவரை ஃபாலோ பண்ணி தான் வரோம். ஏன்னா வரவங்கள நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாது. அவங்களும் வந்திருக்காங்க, பாத்துருக்க, இவர் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. கடைசியில அதாவது இவர் எல்லா நெகட்டிவ்ஸும் எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவர் வந்து மாநாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அந்த மாநாடு வந்து எதுக்காக? மக்களுக்காக வந்திருக்க மாநாடு. அந்த இடத்துல உங்களோட பிசினஸ் அங்க அவர் பண்ணக்கூடாது இல்லையா? அவர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் காட்டணுன்றதுக்காக வந்திருக்கு. ஃபுல்லாத்தையும் எடுத்து காட்டு, அங்க என்னென்ன பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு. மேம் இது வரைக்கும் எந்த மாநாடுலயாவது டேப் போட்டு தண்ணி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. ட்ரோன்ல மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஏதாவது சப்ளை கொடுக்கறது, தண்ணி சப்ளை பண்ணுறது ட்ரோன்ல வச்சு நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்க்கல மேம், இது வரைக்கும் நான் பார்க்கல. இது அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடு, அதாவது ஒரு 600 ஏக்கர் 200 ஏக்கர் வந்து திடலும், 400 ஏக்கர் 380 ஏக்கர் வந்து பார்க்கிங்கும் உங்க அலர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மாநாட்டிலையும் அந்த மாதிரி பண்ணதில்லை. எந்த மாநாட்டிலையுமே நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ்னா லேடிஸையும் சரியும் ஜென்ஸும் சரியும் 30+ 25 to 30 ஏஜ், அந்த ஏஜ் கேட்டகரியில அதிகமாக திரண்ட மக்கள் லேடிஸில் வந்து தாவேகா மாநாட்டில் வந்து நிறைய பேர் இந்த வாட்டி கலந்துருக்காங்க. அவங்கள கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேஃப்டின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தை, மாநாட்டுக்கு வரது சேஃப்டின்றாங்களா? தாவேகா கட்சி உள்ள எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே அது சேஃப்டின்னு அவங்க சொல்றாங்க. என்ன ரீசன்னா, நான் வந்து இப்போ ஒருத்தர் தாவேகா உறுப்பினர் தொண்டரையோ நான் பார்த்து பேசுறேன்னா அவங்க என்ன முதல் வார்த்தை கேட்கறது தங்கச்சின்னு தான் என்ன பேசுறாங்க, எனக்கு அது கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்கு அப்படின்னு நீங்க அதாவது லேடிஸ் கொடுக்குற இதை வச்சுதான் நான் சொல்றேன். மக்கள் எந்த அளவுக்கு வந்திருந்தாங்க? ஒரு 25 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. 25 லட்சமா? கண்டிப்பா வந்திருப்பாங்க. 5 லட்சம்ன்ற மாதிரி இல்ல மேம், 25 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. எப்படி 25 லட்சம் பேர் சொல்றேன்னா, நான் நேத்து அங்க இருந்த வரைக்குமே 50,000 பேர் உள்ள படுத்துட்டு இருந்தாங்க. அங்க பார்க்கும்போது வந்த தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்டே வந்து இருந்துட்டாங்க. என்ன ரீசன் கேட்டோம் நாங்க, ஜஸ்ட் சும்மா போய் ஒப்பீனியன் கேட்கும்போது, போன மாநாட்டில் எங்களால பார்க்க முடியல, கிட்ட இடம் கிடைக்காது, அதனால நாங்க முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒரு அறிக்கை இப்போ வந்தது, இந்த மாதிரி 80,000 வண்டிகள் வந்து டோல் பிளாஸாவை தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லி. ஆவரேஜா ஒரு வண்டிக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க, 80,000 பேர்னா அதுவே ஒரு 8 லட்சம் பேர் ஆயிடுச்சா ஆவரேஜா? ஜஸ்ட் ஒரு அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் லோக்கல், அதுக்கப்புறம் தாவேகா உறுப்பினர்கள், தாவேகா நிர்வாகிகள், அது மாதிரி அது இல்லாம நிறைய மாற்று கட்சியில இருந்து வந்தாங்க. சரி, இப்போ நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க நாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ எங்களால விஜயை பார்க்க முடியலன்னு. அப்போ இப்போ வந்தவங்க விஜயை பாக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம்ல, அவங்க ஒரு ரசிகரா இருந்திருக்கலாம். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இல்ல கண்டிப்பா. ரசிகர்களையும் தாண்டி இப்போ விஜய் அண்ணா வந்து நீங்க சொல்றது கரெக்ட், ரசிகர்களாம் இருந்திருக்கலாம் நீங்க சொல்றீங்க, ஓகே. ஆனா இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரி எப்படின்னா, அங்க இருந்தவங்களோட வைப் எப்படி இருந்ததுன்னா, ரசிகர்கள் எல்லாமா தாண்டி ஒரு உணர்ச்சியா மாறிச்சு. உணர்வு, அதாவது ஒரு மக்கள் ஒரு தலைவனை தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய உணர்வு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காலத்துல நம்ம வந்து ஐயா எம்ஜிஆர் வந்து எல்லா ஆட்டோலயே இருக்கும், இப்போ வரைக்கும் இருக்கு எல்லாரோட. இப்போ ஓட்டின அந்த பழைய கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோல பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் போட்டோஸ் இருக்கும். அவரு ஏன்னா எங்க தலைவர் அவர் இருக்கும்போது பொற்காலம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் இப்போ வந்திருக்காரு. கண்டிப்பா. நீங்க எல்லா இடத்துலயும் எம்ஜிஆர் இப்போ இந்த வாட்டி அண்ணாவை வந்து சொல்லியிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆரையும் சொல்றீங்க. ஆனா எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னும் போது ஆரம்பத்துல இருந்தே களப்பணியில இருந்தாங்க, மக்களோட மக்களா பயணிச்சாங்க. இப்ப எம்ஜிஆர்லாம் ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி போறாருன்னா அந்த இடத்துல ஒரு 2 பேர் பாட்டிலாம் இருந்தாங்கன்னா டக்குன்னு இறங்கி போய் பாப்பாரு, கட்டிப்பிடிச்சு பேசுவாரு. அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருந்துச்சு. கண்டிப்பா, இது ஒரு நல்ல கேள்வி. அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு கூட்டங்கள் பின்னாடி போகாது. ஏன்னா அப்போ இருந்த வாகனங்கள் வந்து கம்மி. எம்ஜிஆர் கூட்டம் கூட இல்ல மேம், நான் கூட்டம் கூடலன்னு சொல்லல. நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கிளியரா கேட்டுக்கோங்க. எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடலன்னு நான் சொல்லல. இப்போ விஜய் அண்ணா அவர் வீட்டை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து
ஒரு கூட்டம் சூழ்ந்தது வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இல்லைன்னா கூட வந்து இன்னைக்கு பைக் அதிகமாயிடுச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. வாகனங்கள் அப்போ கம்மி. அப்போ இருந்த காலகட்டங்கள் வேற, இப்போ இருக்க காலகட்டங்கள் வேற. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இறங்கி ஒரு வயசானவரை பார்த்தாங்கன்னா இறங்கி கட்டி பிடிப்பாரு, திண்ணையில உட்காருவாரு, சாப்பிடுவாரு, தண்ணி குடிப்பாரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லவும் அது யாரும் மாற்றவும் முடியாது. அந்த டைம் ஜேர்னின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ இருந்த காலகட்டங்களுக்கும் இப்போ இருக்க காலகட்டங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுவே இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் அண்ணா பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல இன்னைக்கு என்னென்ன அசம்பாவிதம் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அங்கே கூட்டம் சேரும், என்னென்ன நடக்கும் அப்படின்றது. இதுதான் நான் சொன்னேன். நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கூட்டம் சேரலன்னு சொல்லலை. அப்போ இருந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்க காலகட்டங்கள் வேற. ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த சினாரி, எப்படி இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். நல்லா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அதை ஒரு காலத்துல வந்து அதான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாத்தியாருன்னு சொல்லி கூப்பிடுவோம். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மையாரை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ 2026 அப்புறம் கண்டிப்பாக விஜயண்ணாவை அண்ணா, அன்னை தமிழை ஆள வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லா மக்களும் கூப்பிடுவாங்க. அண்ணான்னு கூப்பிடுறது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். எல்லாரும் விஜய் அண்ணன் தானே சார்? அதுதான் மேம். இப்போ நான் என்ன சொன்னேன், வாத்தியாரே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன். அம்மானு ஒரு நரேட் செட் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் வந்து அம்மானு ஒரு நரேட், அந்த மாதிரி விஜயண்ணா வந்து அண்ணான்றது வந்து ஒரு பெரிய நரேட்டா இருக்கும்னு நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்போது அதிமுகவை இந்த தருணம் நேரடியாகவே தாக்கி பேசியிருந்தாரு. குறிப்பா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. எம்ஜிஆர் பத்தி பேசினதையும் இதையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியில இருக்காங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிருப்தியில இருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் தொண்டர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான இந்த பேச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். இல்ல மேம், இது வாக்குகள் பெறதை பத்தி எல்லாம் அவர் வந்து பேசல. அவர் என்ன யதார்த்தத்தோ பேச, அங்க என்ன இப்போ பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அதை அவர் ஓப்பனா பேசிட்டார். அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த கட்சி அசைக்க முடியாத ஒரு கட்சியா இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் யாரும் சொல்ல முடியாது மாற்றம் இல்லைன்னு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கேக்கு முன்னாடி டிஎம்கேவே வந்து பயப்படுற ஒரே கட்சி வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது பயம் இருந்தது. அவர் இறந்தப்புறம் அம்மையார் ஒரு அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப அயன் லேடியா அவங்களும் ஹோல்ட் பண்ணீங்க. இப்போ யாரும் இல்லை, அதை தான் அவர் சொல்ல வந்தார். இப்போ வந்து யாரும் இல்லை. இப்போ வந்து ஒரு பிஜேபி கூட கூட்டணி போய் வச்சு நீங்க வந்து அடிப்பணிஞ்சு போயிட்டீங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியை வந்து நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. அது பார்க்க எனக்கு வருத்தமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி டைரக்டா டிஎம்கேவையும் பிஜேபியும் ஒரு அப்போஸ் பண்ணி பேசுறாரு. டிஎம்கே வந்து ஆளும் கட்சி நம்ம ஸ்டேட்ல, சென்ட்ரல்ல வந்து பிஜேபி ஆளும் கட்சியா இருக்கு. அது லாஸ்ட் டைமே சொல்லிட்டாரு. யாரு ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்க்க முடியுன்றதை ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஸோ அதை வச்சுதான் அவர் பேசிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் பேசும்போது அவங்க டைரக்டா கூட்டணியில இருக்காங்க, திமுக வந்து கள்ள கூட்டணியில இருக்காங்க. கள்ள கூட்டணி திமுக மட்டும் ஏன் உங்களோட போட்டியா பாக்குறீங்க? இப்போ மறைமுக, அதாவது கள்ள கூட்டணி எதுக்காக சொன்னார்னா, மோடி வரும்போது கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சியா இருக்கும்போது வாங்க மோடின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது வந்து 1000 கோடி ஊழல்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. இந்த இடி வந்து டாஸ்மாக் விஷயத்துல பேசிட்டு தான், அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. அதை பத்தி நம்ம இப்போ விரிவாக்கம் வேணும். ஆனா அந்த விஷயம் வந்து அடுத்த செகண்ட் உங்க குடும்பத்தை காப்பாற்ற, குடும்ப நம்பர் காப்பாற்றுறதுக்காக நீங்க வந்து டெல்லி போறீங்க. அதாவது நடக்காத ஒரு மீட்டிங், இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நீங்க வந்து அவரை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மோடியை வந்து கோ பேக் மோடின்னு அப்போஸ் பண்ணியிருந்த ஒருத்தர், நான் போய் மீட்டிங் வைக்கிறேன் பேசுறேன் அப்படின்னு பேசிட்டு அது வந்து அந்த கதையை மூடிட்டாங்களே. அந்த விஷயங்கள் வெளியே வரவே இல்லையா, அதோட சைலண்ட் ஆயிட்டாங்களே. ஸோ அதுக்காக தான் அவர் அந்த மாதிரி நிறைய செட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ. Presta Premium Women's Wear. Let your body love it. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology.